11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.2 7வது கணக்கு பார்க்கிறோம். இயல் எண்களின் கணத்தில் தொடர்பு r ஆனது a + b ≤ r ஆக இருந்தால் a ரிலேஷன் b என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர்பு என்பதை சரிபார்க்க. இந்த 4 வகையான சார்பு தொடர்புகளையும் சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கன தொகுப்பானது இயல் எண்களின் கணம் என கொடுக்கப்பட்டுள்ளது. இயல் எண்களின் கணத்தை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ என்பது இயல் எண்கள் என்க. இயல் எண்களின் கணத்தை ஏன்னு எடுக்கிறோம். இயல் எண்களில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 2 3 எக்ஸட்ரா ஒரு எண்ணிக்கையற்ற கணமாக அமையும். சமன்பாடானது a + b ≤ 6 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆறில் உள்ள உறுப்புகளை முதல்ல எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஆறில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதுகிறோம் அப்படின்னா a + b ≤ 6 என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு 6 என்ற உறவை நம்ம எழுதிக்கலாம். ஸோ a + b ≤ 6னா a மற்றும் b இரண்டின் கூடுதலும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 6 வரலாம், அல்லது 6ஐ விட குறைவான எண்களாக அமையணும். இயல் எண்களை எடுத்துக்கலாம். இப்போ முதல் மதிப்பாக ஏக்கு 1ன்னு கொடுக்கலாம், பிக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 1, 1 1ஐயும் 2ஐயும் கூட்டிக்கிட்டோம்னா 1 + 1 எனும் பொழுது மதிப்பு 2 6ஐ விட குறைவாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு எண்களை நம்ம கொடுத்துட்டு வரோம். 1 முதல் மதிப்பாக வச்சு எடுக்கிறோம். 1, 2ன் கூடுதல் 3, 1, 3ன் கூடுதல் 4, 1, 4ன் கூடுதல் 5, 1, 5ன் கூடுதல் 6. 6 வரலாம், 6ஐ விட அதிகமாக வரக்கூடாது. 1, 6 எனும் பொழுது கூடுதல் மதிப்பு 7. இப்போ 6ஐ விட அதிகமாக இருக்கிறனால நம்ம அதை விட்டுடலாம். அடுத்து முதல் மதிப்பாக ஏக்கு 2ன்னும் பிக்கு மதிப்புகளை மாற்றிக்கிட்டு வரலாம். ஏக்கு 2 பொதுவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2, 1 பியின் மதிப்பு 1 எடுத்துட்டோம்னா 2, 1 கூடுதல் 3, 2, 2 கூடுதல் 4, 2, 3 கூடுதல் 5, 2, 4 எனும் பொழுது கூடுதல் 6. இப்போ 6 வரப்போ அதோட நிப்பாட்டிக்கிறோம். அடுத்து ஏயின் மதிப்பு 3 ஃபிக்ஸடாக வச்சுட்டு பியின் மதிப்புகளை மாற்றிட்டு வரப்போ 3, 1 கூடுதல் 4, 3, 2 கூடுதல் 5, 3, 3 கூடுதல் 6. இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா கூடுதல் 6 கிடச்சது. இதுக்கு மேலே 3, 4 எடுத்துட்டோம்னா 7ன்னு வரும். அடுத்த மதிப்பாக முதல் மதிப்பை 4ன்னு வச்சுட்டு மாத்திரப்ப 4, 1 4, 2 கூடுதல் 6. இறுதியாக 5, 1 5, 2 அப்படின்னா மதிப்பு 7, 6ஐ விட அதிகம். 5, 1ஓட முடிச்சுக்கலாம். இதுதான் 6 என்ற தொடரில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆகும். இப்போ இதை வச்சு ஒவ்வொரு நிபந்தனையாக ஆராயிரும். முதல்ல தற்சுட்டு ஆராயிரும். தற்சுட்டிற்கான நிபந்தனை, தற்சுட்டிற்கான வரையறை என்ன? a பிலாங்ஸ் டு r. இப்போ இதில் 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 3 இருக்குது. ஆனால் 4, 4 5, 5 கிடையாது. ஏன்னா அதுவும் 4, 2 5, 1 இருக்கிறதுனால 4, 4 5, 5 கணத்தில் இருந்தால் தான் இது ஒரு தற்சுட்டாக இருக்கும். 6ல் இல்லை. தேர்ஃபோர் r என்பது தற்சுட்டு அல்ல என சொல்லிடலாம். r என்பது ஒரு தற்சுட்டு அல்ல. அடுத்து சமச்சீர் தன்மைக்கு வரோம். சமச்சீர் தன்மைக்கான நிபந்தனையை எழுதிடலாம். வரையறைப்படி சமச்சீர் தன்மை a, b பிலாங்ஸ் டு r எனும் பொழுது b, a பிலாங்ஸ் டு r. இப்போ இந்த மதிப்பில் இந்த ஆறில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1, 1 அந்தந்த எண்ணெய் மாறி வந்ததுன்னா அதே தான் வரும். 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது, 1, 2 இருக்குது, 2, 1 1, 3 6ல் இருக்குது, 3, 1 6ல் இருக்குது. சரியா? என்னென்ன மதிப்புகள் இந்த தொடர்பில் இருக்குன்னா 1, 2 பிலாங்ஸ் டு r. இப்போ 2, 1 கணத்தில் அமையுது. சரியா? அடுத்து 1, 3 பிலாங்ஸ் டு r எனும் பொழுது 3, 1 6ல் இருக்குது. இதே போல் 1, 4 பிலாங்ஸ் டு r எனும் பொழுது 4, 1 கணத்தில் இருக்குது. அடுத்த மதிப்பாக 1, 5 பிலாங்ஸ் டு rல இருக்குது. 5, 1 இதே தொடர்பில் இருக்குது. மற்ற மதிப்புகளை செக் பண்ணுறப்ப 2, 3ன்னா 3, 2 இருக்குது, 2, 4ன்னா 4, 2 இருக்குது. ஆகிய அனைத்து மதிப்புகளும் இந்த தொடர்பில் அமையுது. 2, 3 பிலாங்ஸ் டு r which implies 3, 2 பிலாங்ஸ் டு r. அடுத்ததாக 2, 4 பிலாங்ஸ் டு r. இதுவும் rல இருக்குது. 4, 2 rல இருக்கிறதுனால அனைத்து மதிப்புகளுமே இருக்கிறதுனால இது ஒரு சமச்சீர் தொடர்பாக அமையும். தேர்ஃபோர் r ஆனது சமச்சீர் தொடர்பு
ஆகும். அடுத்து கடப்பு தொடர்புக்கு வரும். மூன்றாவது ஒன்றில் கடப்புத்தன்மையை ஆராயிரும். கடப்பு தொடர்புக்கான வரையறை A, B belongs to R, B, C belongs to R எனும் பொழுது A, C belongs to R இருந்தது அப்படின்னா ஒரு கடப்பு தொடர்பு. 3, 2, 2, 4 மதிப்பு 3, 2, 2, 4 இந்த இரண்டு மதிப்புகளுமே ஆறில் இருக்குது. முடிகிற மதிப்பு அடுத்த ஒன்றுக்கு முதல் மதிப்பாக இருக்கணும். 3, 2, 2, 4ன்னு இருக்கிறப்ப 2, 2 கேன்சல் ஆக போக அடுத்த மதிப்பு என்ன வரணும்? 3, 4 பிலாங்ஸ் டு ஆறில் இருக்கணும். ஆனால் 3, 4ங்கிற உறுப்பு இல்லை. 3, 4 கூடுதலானது 7ன்னு வருது. இது ஆறில் இல்லை எனும் பொழுது இது ஒரு கடப்பு தொடர்பாக அமையாது. ஆறானது தேர்ஃபோர் ஆறானது கடப்பு தொடர்பு அல்ல. தற்சுட்டு மற்றும் கடற்பு ஆகிய இரண்டு தொடர்புகளும் இல்லாததுனால கண்டிப்பாக ஆர் என்பது என்ன தொடர்பாக அமையாது? ஒரு சமதான தொடர்பாக அமையாது. அதை இறுதியாக எழுதிக்கலாம். நான்காவது ஒன்று கணக்கிட வேண்டியது சமான தொடர்பு. ஆர் என்பது தற்சுட்டு மற்றும் கடப்பு தொடர்பு அல்ல. அந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யலை. தேர்ஃபோர் ஆர் என்பது சமான தொடர்பு அல்ல. தேங்க்யூ.